கள்ள மார்க்கெட்டு வியாபாரி கைது. கள்ள மார்க்கெட்டில் சிமெண்ட் மூட்டையை விற்ற நல்ல தம்பியா பிள்ளைக்கு 4000 ரூபாய் அபராதமும் 6 மாத கடுங்காவல். அட பெருமாளே, அன்னைக்கு இந்த காளிப்போய நம்மளை காட்டி கொடுத்திருந்தான்னா நமக்கு இதே கதிதானே. என்னமோ தப்பிச்சோம். காளி வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன காளி காளி என்ன சமாச்சாரம்? நான் உன்னை பத்தி ஒண்ணும் தப்பா சொல்லலையே. அண்ணகிட்ட தங்கமானவன் நல்லவன் தான் சொன்னேன். அவர் ஏதாவது போய் சொல்லியிருப்பாரு. வந்த சமாச்சாரம் தெரியும் தெரியும். நான் சொல்றத நம்பு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த காளி கோயிலுக்கு வா. இந்த கட்ட வேட்டையை போட்டு தாக்கிடுறேன். எனக்கு என்ன உனக்கு? உன்கிட்ட ஒரு வேலை வேணும். உழைச்சு சாப்பிடறதா இனிமே தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன சொல்ற? அப்பா அப்பா அப்பா. டேய் காளி, வேலை வேணுமா? வேலை கேட்கற லட்சணமா இது? உனக்கு வேலை கொடுக்கறதுக்கு இங்க என்னடா இருக்கு வேலை? கரடி பள்ளிக்கூடமா? குஸ்தி போடுறதுக்கு? ஆளை பாரு, வேலை கேட்க வந்துட்டான். நீ ரவுடி பைய, நான் கௌரவமான வியாபாரி. வேலை வேலை ஒண்ணு இல்லப்பா. என்ன முறைக்கிற? என்ன பக்கத்துல வர்ற? வேலை இல்லையா? ஆபத்து ஆபத்து. என்ன ஆபத்து? உன்னால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு மாநாடு கூட்டி வர அம்மாவாசை அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா வந்து உன் கழுத்தை அறுத்துற போறாங்க. அதனால உடனடியா நீ ஒரு பாடி கார்டை தேடிக்க. காளிமுத்து வைப்பார், அவனுக்கு பாடி இருக்கு, அவனுக்கு காடா போட்டுக்க. இன்னும் ஊ கொட்ட கதையா சொல்றேன். அவனுக்கு வேலையை கொடுக்குற. அப்புறம் நான் உனக்காக எள்ளும் தண்ணியோட ரெடியா இருக்கணும். எது வேண்டும்? எள்ளும் தண்ணியுமா இல்லை காளிமுத்துவன் வேலையா? எள்ளும் தண்ணி எனக்கு வேண்டாம். நீ சும்மா நான் கவனிக்கிறேன். காளி, இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். என்னையா? உனக்கு வேலை கொடுத்துருக்கேன். சம்பளம் 50 ரூபாய். நயா பைசா. என்ன மிட்டாய் நீங்க வா. 100 ரூபாய் சம்பளம் போட்டு கொடுங்க. 100 ரூபாய் நீ பேசாம இரு. 50 ரூபாய் சம்பளம். நீ எவ்வளவு சம்பளம் முடியா? வேலை என்ன? வேலை ஒண்ணும் இல்லப்பா. காலையில கோழி கூவுறதுக்கு முன்னால ஏந்திரிக்கணும். தோட்டம் பூரா தண்ணி பாய்ச்சணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? காளி, அத்தோட இந்த கடைக்கு வேண்டிய சாமான்களை எல்லாம் வாங்கி போட்டுறணும். வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளையும் வாங்கி போட்டுறணும். அப்புறம் ஒரு 200 மூட்டை நெல்லை வண்டியில ஏத்தி நீயே இழுத்துக்கிட்டு போய் சோளம் வந்தால அரிசி அரைச்சு கொண்டாந்து போட்ட வேண்டியதுதான். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? ஆமா முத்து. அத்தோட நம்ம புது வீட்டுக்கு காலவாயலுக்கு போய் விளையாட்டா ஒரு 20 வண்டி செங்கல் அடிச்சிடணும். அப்புறம் நான் இந்த வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு 1 மணி 2 மணி ஆகும். தூங்குன பிற்பாடு ஒரு 2 மணி நேரம் உடம்ப பிடிக்கணும். சரி. அப்புறம் நான் முழிக்கிற வரைக்கும் ஒரு 4 வரைக்கும் நீ முழிச்சிருந்து எனக்கு பாடி கடா இருக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? ஆமா. காளிமுத்து. ஐயோ போதும், காளிமுத்து ஓடிட போறாரு. ஏன் ஓடாம பின்ன நிக்கவா செய்வாங்க? என்னடா விஷயம்? இப்படியா வேலை சொல்றது? எப்படி வேலை செஞ்சாங்க? சித்தப்பா உங்களுக்கு லேபர் ஆக்ட் தெரியாது. தொழிலாளி 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய மாட்டான். அதெல்லாம் பட்டணத்துல இங்க என்ன பட்டிக்காரனா? அதுக்காக 24 மணி நேரமா ஒருத்தர் வேலை செய்வாங்க. கோழி கூப்பிடும் போது எந்திரிக்கணுங்கிறீங்க. எல்லா வேலையும் செஞ்சு அதே கோழி இந்த ஆளை எழுப்பி கூப்பிடணுங்கிறீங்க. இருப்பாங்களா? சரி சரி, ஆள் ஓடத்துக்கு முன்னால ஒரு 50 ரூபாய் முன்மணத்தை கொடுத்து ஆளை புடிச்சு வைங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன கொடுங்க. சரியாதான் இருக்கு. அட்வான்ஸா? ஆமா அட்வான்ஸ். அட்வான்ஸ். வர்றேன். அதான் புடிங்க கொடுத்துட்டேன். சந்தோஷம் தானே? நீ ரொம்ப நல்ல பிள்ளை. ரொம்ப நன்றி. 1000 யானை பலம் கொண்ட அந்த ராட்சசியான தாடகையானவள் வானத்துக்கும் பூமிக்குமான நின்று கர்ஜித்துக் கொண்டிருந்தாள். கேளண்டி, எதில் சந்திர சூரியர்களைப் போல் ராம லட்சுமணர் நின்று அவள் மேல் அம்புமாறி பொழிந்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் ராமர் போட்ட பானம் தாடகையின் உடலை 2ஆக பிளக்க அவளும் தரையில் மலை போல் சாய்ந்தாள். சொந்தக்காரவங்க யாராவது செத்து போயிட்டாங்களா? ராட்சசின்னு சொல்லாம சொல்றான். இந்த இடத்த படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் என் தம்பி செத்து போனான். ஐயோ பாவம், நீ ஜாக்கிரதை. அதை நினைச்சு ஆடுகிட்டு அத்தை, அண்ணனுக்கு அடுத்தவங்க வருத்தம் தெரியறதே இல்ல. நீங்க நல்லா அழுங்கத்தே. அழுது தொலைங்கத்தே. என்னடா இதெல்லாம்? காளியப்பரு செட்டியார் கடையில் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. செட்டியார் கொடுத்த முன்பணத்துலதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. எடுத்துட்டு போய் உங்க சின்னாய்க்கு அவிச்சு கொண்டு போ. மீனாட்சி, இவன் சொல்றத நம்பாதே. செட்டியாராவது இவன் வேலை பெற்றுக்கிறதாவது. அவரை அடிச்சு பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு வந்திருக்கான். உங்க பரம்பரை புத்தி ஒன்ன விட்டு எங்க போகும்? செட்டியார கொள்ளை அடிக்கல, உன்னதான் சமஸ்தியா ஒரு நாளைக்கு நான் கொள்ளை அடிக்க போறேன். சாமி பொட்டி. சாமி சாமி பொட்டி.
ஓஹோ, அப்படின்னா பொட்டியில சாமி இல்ல போல இருக்கு, பணம் தான் இருக்கா? காளி, பேசிக்கிறேன் ஒரு நாளைக்கு அந்த சாமி கிட்டே நான் பேசிக்கிறேன். டேய் காளி, உண்மையை சொல்லு, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? ஐயோ ஐயோ, நீ உங்க சின்ன மாமா தானே இருப்ப. நீ என்ன மொழனாலா தான் வளர்த்த, திருடர்மாவா வளர்த்திருக்க. ஆமான்னு சொல்லி நான் திருடராவே நடந்துக்கிறேன். காளி, கோச்சுக்காது, உன் மேல உள்ள பாசம் தான். இதெல்லாம் பார்த்த உடனே நீ எங்க தப்பு பண்ணிட்டியோ பயந்துட்டேன். என்ன மன்னிச்சுடுற. ஆயா, உனக்கிட்ட இந்த மன்னிப்பு எங்க இருந்து தான் வருதோ? பேசுறதெல்லாம் பேசிட்டு இந்த 50 ரூபா அட்வான்ஸ் செட்டியாரு, 10 ரூபா செலவு தொழிலாளிக்கு தானம் நிதி, 10 ரூபா அந்த சாமானம் எல்லாம், பாக்கி 30. 10 என்கிட்ட கொடு, பாப்பா தூக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு வரேன். இந்த உங்க சின்னம்மாவை சமையல் கட்டு தூக்கிட்டு போ. போக்கிற பையனு. பாப்பா சந்தைக்கு போ. எங்க போனாலும் பாப்பா, பாப்பா கூப்பிட்டா எல்லாம் தெரியும்பா. பாப்பா வா, சந்தைக்கு போலாம். உனக்கு பிடித்தமான கடலை உருண்டை, வளையல், ரிப்பன் எல்லாம் வாங்கி கொடுக்குறவா. ஜெயா, நான் உங்களோட வரமாட்டேன்னு சொல்லுமா. புது சனைதமா, அங்க என்னடா அந்த பெரிய பூசணிக்கா அண்ணிக்கிட்ட வச்சு வைக்குது, இங்க என்னடா சின்ன பூசணிக்கா குழந்தைகிட்ட வச்சு வைக்கிறா. நீ வர்றியா என்ன? இப்போ ஜெயா, எங்க சின்னம்மாவை திட்டினா நான் உங்களோட பேச மாட்டேன்னு சொல்லுமா. சித்தப்பா, நீ சின்னம்மாவை திட்டினா உங்களோட டு டு டு. ஜெயா, சின்னம்மாவையும் கூட்டிட்டு போனாதான் நான் வருவேன்னு சொல்லு. ஐயா, நான் டி விட்டா நீ ஏன் சொல்லு. ஒழுங்க வர்றியா இல்லையா? பாப்பா போகாத ஜெயா. வா நக்க. போகாதீங்க. வா. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு குழந்தை கை பிச்சிடாதீங்க. அக்கா, நான் இந்த ஊர் சந்தைய பார்த்ததே இல்ல, என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க அக்கா. வந்துருவ போல இருக்க. அவ இந்த ஊருக்கு புதுசு, கூட்டிட்டு போயடா. தெரியுமா எனக்கு, நீ சொல்லுவேன். பொம்பளைக்கு பின்னால சுத்துறவன் சம்சாரி, அடிய வீர பிரம்மச்சாரி, கூட்டிட்டு போக முடியாது. அப்பா பிரம்மச்சாரி, உன்னை பெத்தவ சம்சாரி, உன்னை வளர்த்தவ சம்சாரி, நீ கும்பிடுற அனுமாரு அவரோட குருநாதர பெரிய சம்சாரி. இப்ப நீ மரியாதையா கூட்டிட்டு போறியா இல்லையா? கூட்டிட்டு போய் தொலைக்கிறேன், உனக்கு கோவம் வந்துற போது. சரி சரி, போயிட்டு திரும்பி வந்த உடனே குளிச்சு விட்டு ஒரு நாள் விரதம் இருந்து தப்பு காணிக்கு கட்டிட்டா குருநாதன் மனசெல்லாம் ஆறி போயிடும். கூட்டிட்டு போயிட்டோம். அவங்க கிட்ட அனாவசியமா வம்பிழுக்காத, கோச்சுக்கோ. குழந்தைக்கு போட்டாச்சு, உங்க சம்சாரத்துக்கு வளையல் போடலீங்களா? யார் யாரு சம்சாரம்? பார்த்தவங்களுக்கு சம்சாரம். இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா ஜாக்கிரதா. ஓ, உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? முகத்துல கல்யாண கடை வந்தாச்சு. கண்டிப்பா இந்த வருஷம் கல்யாணம் நடந்தாகணும். இந்த வேலையை விட்டுட்டு எங்க மரத்தடிக்கு போ, ஜோசியர் சொல்லலாம். இது என்ன? இதுவா? இது லாக்கெட்டுமா? அப்படின்னா இந்த மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி பொண்ணோட படத்தை இதுக்குள்ள வச்சு கழுத்துல கட்டிக்கலாம். சிரிக்காத ஒவ்வொரு. ஏயா, நீ வியாபாரம் பண்ண வந்தியா, காதலு கத்திரிக்கான்னு பிரச்சாரம் பண்ண வந்தியா? கோச்சுக்காதீங்கய்யா, இதுக்குள்ள சாமி படம் கூட வச்சுக்கலாம். சாமி படம் கூட வச்சுக்கலாம். கொடு. எம்பட்டு 8 அணா. ஜெகமெங்கும் புகழ்பெற்ற புல்புல் தாரா வருகிறான் வருகிறான். பராக் பராக். வணக்கம் பெரியவர்களே. ரசிகர்களே, கண் படைத்த அனைவரும் கண்டு கழிக்க வேண்டிய அற்புதமான ஒரு காட்சி இது. அறிவுள்ள மனிதர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு இந்த பொம்மை ஆணித்தரமாக பதில் கூறும். கேளுங்கள் கேளுங்கள். என் பேரு புல்புல் தாரா. நீ என்ன சாப்பிடுவ? நான் பிறந்ததுல இருந்து கட்னி தான். என்ன காட்டி சங்காதிச்சு எல்லா காசையும் இந்த சோங்கேறி தான் வாயில போட்டுக்கிறான். ஏ புல்புல், என் மானத்தை வாங்காதே. புல்புல், உனக்கு விடுக்கதை தெரியுமா? விடுக்கதையா? ஓ, ஓடு கோடு. தண்ணியில கிடப்பு சளி பிடிக்காது, தாளம் போட்டு பாடுவோம் இருக்காது. அதுவா? நாக்கு. ஏ புல்புல் தாரா, பெண்ணை தேடி போன பிரம்மச்சாரி யாரு? பெண்ணை தேடி போன பிரம்மச்சாரியா? அணுங்காரு.
என் புலுபுலு தாரா, கொட்டு முழக்கத்தோட ஆரம்பமாகிற குஸ்தி எது? இது தெரியாதா? கல்யாணம். அடி சக்க, நீ நம்மாளு. என் ஸ்டைலு கேட்டுக்கிட்டியா? கல்யாணங்கிறது குஸ்தி தானா? ஆக்களே, இப்போ நீயும் இந்த கண்ணும் சேர்ந்து நில்லுங்க, ஒரு அதிசயம் நடக்கும். உனக்காக நிக்கிறேன் இப்போ. 2 பேரும் கை கோத்துக்குங்க. அதெல்லாம் என்ன வேலை? சும்மா விளையாட்டுக்கு தானே. சிவமன்ற காளி, கல்கத்தா ஹோலி. இப்ப கைய தரங்க. குழந்தை தரணியில பிறந்த குழந்தை இது தரணியோடும். குழந்தைய ஒரு குழந்தை அழைச்சிட்டு போங்க. கதையாக சொல்லுவான். ஆசைக்கு எல்லையும் இல்லை, காதலியே பாவம் இல்லை. ஆசைக்கு எல்லையும் இல்லை, காதலியே பாவம் இல்லை. அஞ்சும் உன் நெஞ்சம் எங்கே செல்லுது? கல்யாண ஊர்வலம் பாரு, மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு, கண்ணும் கண்ணும் பின்னலை பாரு, காரணம் நீயே சொல்லு. என்னம்மா? சித்தப்பா சின்னம்மாவை அடிச்சு கொண்டு ஐயோ வந்துட்டான். இப்பதாம்மா எனக்கு உயிரே வந்தது. இதெல்லாம் என்னம்மா? என்ன நடந்தது? என்ன நடக்கணும்? நீங்க உங்க புள்ளை வளர்க்குற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ 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 ஐயோ, எந்த கொலகார பள்ளிய பொண்ணாடிச்சு தலையில் தூக்கி போட்டுக்கிறானே. என்ன எவன்னு சொல்லு. இந்த பர்வதம் யாருன்னு காமிச்சு போடுற. இதனால என் சொத்தே காலியானாலும் சரி.
சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு கை பாத்துறேன். சொல்லடி. ஒண்ணு இல்லம்மா, நான் சந்தைக்கு போனேன்னா அங்க என்ன நடந்தது? நடந்தது பூரா எப்படிமா சொல்றது? சும்மா சொல்லு, எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். சந்தைக்கு போனேன்னா அங்கே ஒரு பெரிய சுழல் காத்து அடிச்சது. அதுல மாட்டிட்டு கீழே விழுந்துட்டேன். கண்ணு முடிச்சு பாக்குறேன், தண்ணிக்குள்ள கிடக்குறேன். உடனே அம்பாதுரை பர்வத்தம்னு ஒரு பேர் சொன்னேன். பத்திரமா கரைக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஆமா, போறதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பு வறுத்து வச்சேன், சாப்பிடல? அப்படியா? இப்ப போறோம். சீதா, சீதா, என் வயித்துல பாலை வாத்தியம்மா. நீ எங்கே அவனை காட்டி கொடுத்துடுவியோன்னு பயந்துட்டேன். அவர் ரொம்ப நல்லவருக்கா. நான் தான் அவருக்கு கோபம் வரும்படியா நடந்துகிட்டேன். நீங்க வேணா பாருங்களேன், அவர் மனசை மாத்தல. என் பேரு சீதா இல்ல. சீதா, காளிமுத்து முரட உருப்படாதவன் அப்படின்னு ஊரே சொல்லுது. நான் பாக்குற கண்ணால் அவனை பார்க்க வேறு யாரும் இல்லையே. அவன் குடியும் குடுத்தனமா வாழ முடியாமலே போயிடும்போது நான் இத்தனை நாளா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என் துயரத்தை போக்க கடவுள் தான் உன்னை இங்க அனுப்பியிருக்காரு. அக்கா, உங்க ஆசை மட்டும் இருந்தா எனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். என் தங்கையே இந்த வீட்டுக்கு மகாலட்சுமியா வர்றான்னா என்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை. அந்த ராமர் தான் உனக்கு வெற்றி தேடி கொடுக்கணும். என்னடா இது? வீடா இது? மனுஷன் இருக்கிற கூட இது? தஞ்சை கலை கோயில் மாதிரி இருக்குது. மனுஷன் மண்ணை வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கிறான். எனக்கு இருக்கிறான் ஒரு சித்தப்பன். இருக்கிற மண்ணெல்லாம் தலையில வச்சுட்டு கீழே கொட்ட மாட்டேங்கிறான் ஐயா. அப்பேற்பட்ட கஞ்சனுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பாவி சம்பாரிச்சு போடுறான் ஐயா. ஆகா, நான் எதை எடுப்பேன், எதை விடுவேன்? யார் நீங்க? ஆகா, காஞ்சனே, கொஞ்சம் அப்படி நின்றாயா? அட நின்றாயா? யாரு? கொண்டாயா? என்னது? அற்புதமான கையை கொண்டாயா? ஆகா ஆகா, ஐயா, இந்த ரெண்டு கையை வச்சு தானே மண்ணை போட்டு பேச அறிவு காளி. வாயா வாயா, நான் உங்ககிட்ட சொல்லல அறிவுடை நம்பி செட்டியாரோட அண்ணன் பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்குன்னு. இதாவது செட்டியார் கிட்ட பணம், இங்க அறிவு, ரெண்டுக்கும் சதா டபின் தான் மோதல். தம்பி, நீங்க எவ்வளவு பெரிய வீட்டு பிள்ளை, என் கால விழலாமா? ஐயோ கலைஞரே, 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 நான் உங்க பெருமையை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ செய்ததுக்குங்க. எங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆண்ட அரசனுடைய அட்ரஸே இல்லாம போச்சுயா. அன்னைக்கே கட்டி வச்சான் தஞ்சையில கோவில், அன்னைக்கே வெட்டி வச்சான் மகாபலிபுரத்துல ஆனை. ஆனா இன்னைக்கும் வெளிநாட்டுல இருந்து என் உலகம் பூரா வந்து பாத்துட்டு போகுதுயா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பிரம்மாவே வந்து, கலைஞரே கலைஞரே, நீ செஞ்சு வச்சிருக்கிறியா இந்த அழகான பொம்மைங்க, இதுல ஒரு செட்டை குடியா, என் ஸ்வீட் சரஸ்வதிக்கு கொண்டு போய் பிரசன்ட் பண்ண கேட்டாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா. காளி, அவர்கிட்ட சொல்லு, முடிஞ்சா கஷ்டப்பட்டாவது என்ன மாதிரி ஒரு பொம்மையும் செஞ்சு இப்படி முன்னாடி வையா. அப்பதான் மத்த பொம்மையினுடைய அழகெல்லாம் எடுபடும். அறிவு கொட்டுது, அறிவு கொட்டுது. பாரியா, ஒத்த கால், இதை வச்சே உலகம் பூரா டிராவல் பண்ணிருக்காங்க. இன்டர்வியூ கார்டு இல்லாம இவர் இன்டர்நேஷனல் பிகர். எப்படி ஒரு காலால ஆடி தன்னுடைய டான்ஸை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரோ, அது மாதிரி உலகம் பூரா இவரை வித்துத்தாயா நாம நம்ம நாட்டினுடைய மானத்தையே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கலைஞரே, நீ வாழ். ஏன் தம்பி, உண்மையாவே இந்த சிலையெல்லாம் வெளிநாடு போகுதா? போகுதா? இது எப்படி போகும்? பாவம், எங்க சித்தப்பெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். ஏன் காளி, உங்க அண்ணன் இன்னும் பஸ்ஸே ஏறினது இல்லையா? உங்க சித்தப்பன் ஏற விட்டாதானே? அது சரி, ஏற விட்டாதான் அவன் குட்டு வெளிச்சமாயிடுமே. உன் குட்டை உடைக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன். என்ன அது அக்கிரமா இருக்குது? இவ்வளவு பொம்மை என்னமோ தான் தான் செஞ்சதா சொல்லி ஒவ்வொன்றிலையும் மாணிக்கம் மண்கோன்னு போட்டு சீரை குத்துன்னு குத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. உண்மையான கலைஞர் பாவம் இங்க ஒளிஞ்சுட்டு இருக்காரு. பாருங்க, உங்க எல்லாம் போட்டோ எடுத்து நாளைக்கே பத்திரிக்கையில திருடர்கள் ஜாக்கிரதை கலை உலகில். திருடங்களுக்கு கீழே எங்க சித்தப்பன் போட்டோ வரும், கலைஞனுக்கு கீழே உங்க போட்டோ வரும். நாளைக்கே டாம் அடிக்கல என் பேரு பொதுநல தொண்டன் அறிவுடை நம்பி இல்ல. அட போ தம்பி, விளம்பரத்தினால வயர் நிறைஞ்சிடுமா? என் தங்கச்சி சிவகாமி கல்யாணத்தை நடத்திடணும்னு 4 வருஷமா முயற்சி பண்றேன். 500 ரூபாய் கிடைக்கல. கலைஞனா கத்திரிக்காயா? என்னங்குது, உங்களுக்கு கல்யாணத்துக்கு 500 ரூபாய் தானே தேவை. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கும்போது அந்த கஞ்சனை வந்து பாருங்க, வாங்கி தரேன். முதல்ல போட்டோக்கு ஒரு போஸ்ட் போடுங்க. ஐயோ, போட்டோல நின்னா ஆயுசு குறைஞ்சு போடுமா? அறிவு, நான் எங்க அண்ணியை பிடிச்சிட்டு வரேன், நீ எங்க அண்ணனை பிடிச்சுக்க. 2 பேரும் ஒண்ணா நிறுத்தி வச்சு ஒரு போட்டோ எடுக்காம உண்டாத. பொம்மை கலைஞர சித்தப்பா 3 வேளை சோத்தையும் 4 வேளை டிஃபனையும் தலகாணியில பஞ்ச போட்டு அடைக்கிற மாதிரி அடன்னு அடைச்சு ஏழைங்க வயிற்றுல கொட்டிட்டு எமலோகத்துக்கு போறானே, இவெல்லாம் மனுஷனா? மத்தவங்களுக்கு நாட்டுக்கு என்ன செஞ்சான்? அதான் கேள்வி. யார்கிட்ட வந்து கேட்கறடா கேள்வி? இந்த ஊர்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? வெளியே சொல்ற மாதிரி இருக்கா? படம் பிடிச்சு காட்டுவேன்டா, படம் பிடிச்சு காட்டுவேன்.
போன மாசம் நம்ம ஊர் கோயிலுக்கு ஒரு வாழைத்தண்டு லைட்ட போட்டு அதுல என் பேரை வேற எழுதி வச்சிருக்கேன். கிடைக்கிறதே கொஞ்சம் வெளிச்சம், அதுலயும் பேர் எழுதி மறைச்சா. மத்தியான சாப்பாடு வேணும், குழந்தைகளுக்கெல்லாம் போடணும் அப்படின்னு அரிசி கேட்டான். வந்து உடனே கொடுத்தேன். எவ்வளவு? பட்டம் படியில ஒரு படி. அத்தனை பசங்களும்? ஆமா. எங்க அப்பா ஒரு சத்திரம் கட்டி வச்சிருந்தான். அப்ப அதுல காலி பசங்களும் பேய் பசங்களும் வந்து சதா படு தூக்கிட்டு இருந்தாங்க. அந்த பயகளை எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டு ஜனங்க குடி இருக்கிறதுக்கு வசதியா வீட்டை கட்டி விட்டேன். சும்மாவா? வாடகைக்கு. இதை விட என்னடா செய்யணும்? போதுமே விடுறா. பின்ன இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிற, இந்த ஊர்ல எந்த பயலாவது நினைக்கிறானா? நாளைக்கே நீ போயிட்டேன்னு வையே, இல்ல ஒரு 15 நாள் தள்ளி இரு சித்தப்பா. இந்த மண்ணாடி மங்கலத்துல மாணிக்கம் செட்டியார் அப்படின்னு ஒரு தர்ம பிரபு உன்னதான் நான் தான் பின்னவன். அது மாதிரி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதனாலதான் உடனடியா உன் ஞாபகார்த்தமா ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்தணும்னு சொல்றேன். அடே அறிவு, இப்பத்தாண்டா உனக்கு அறிவு சரியா வேலை செய்யுது. இப்போ என்ன செய்ய போறேன்? முச்சந்தியில நிக்க வைக்க போறேன். ஏண்டா என்ன முச்சந்தியில நிறுத்துறக்கா உன்னை இவ்வளவு தூரம் பணத்தை செலவழிச்சு படிக்க வச்சேன்? என்ன சித்தப்பா கொஞ்சம் கூட புரியாம பேசுறீங்க? என்னடா புரியாம? தப்பாவே நினைக்கிறீங்களே. தப்பு. உங்களை மாதிரி ஒரு சிலை செஞ்சு அதை முச்சந்தியில நிக்க வைக்கலாம்னு சொல்றேன். சிலை பலே வைக்கலாமே, நிக்குமே. என்ன செலவாகும்? ஒரு 10,000 ரூபாய் போகும். 10,000 போகும். போகட்டும், எனக்கு சிலை வேண்டாம். சித்தப்பா என்ன சித்தப்பா? டேய், தெருவுல பிள்ளையார் சிலை 2 நாள் வைக்கிறான், என் சிலைக்கு 10,000? பிள்ளையார நீங்களும் ஒண்ணா? அது பிள்ளையாரு, நான் மாணிக்கம். உங்க உயரத்துல அகலத்துல இதே அழகா ஒருத்தன் சிலையா பண்ணணும்னா எவ்வளவு சிரமம். அது மாதிரி செய்யறதுக்கு இந்த ஊர்ல இந்த மருதமுத்து அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. மருதமுத்து நம்ம ஆளு. அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும். 1000 மண்ணாங்கட்டியாவது. இது வியாபாரம். எது சிலை வைக்கிறத? இதுல எல்லாம் நீ தலையிடாத. நான் அவனை பார்த்து பேசி 500 ரூபான்னு முடிச்சு விடுறேன். கும்பிடுவேனுங்க. வாயா, உனக்கு 100. 500 நீங்க அதுக்குள்ள குறைச்சாச்சா? இல்லடா, அந்த ஆளுக்கு 100ன்னு சொன்னேன். இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு தான் நீ வந்துட்ட. அப்படிங்களா? உனக்கு 500 ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணிவிட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. அந்த பணத்துக்காக நீங்க என்ன வேணாலும் எழுதி வாங்கிக்கீங்க. பாத்தியா சித்தப்பா, பொம்மை செய்ய தரத்துக்கு நோட் எழுதி தரேங்கிறாரு. கலைஞரே, எங்க சித்தப்பா மாதிரி நீங்க ஒரு சிலை செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு 500 ரூபாய் தரதா முடிவு பண்ணிருக்கோம். இல்ல சித்தப்பா? இந்தாங்க 50 இருக்கட்டும், வச்சுங்க, அட்வான்ஸா வச்சுங்க. சிலை செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்கி 450 ரூபாய் பணத்தை கொடுத்துருவோம். நம்ம செட்டியார போல சிலையை செஞ்சு மண்டையில வைக்க போறாங்களாம். அந்த சிலையை நான் தான் செய்ய போறேன். அதுக்கு 500 ரூபாய் பேசி 50 ரூபாய் முன்பணமா கொடுத்துருக்காங்க. இதப்பா ரொம்ப சந்தோஷங்க. நம்ம சிவகாமிக்கு உடனடியா மாப்பிள்ளை பாருங்க. பின்ன எனக்கு அதை விட வேற வேலை என்ன? ஆமா, உன் குழந்தை விஷயம் என்ன ஆச்சு? சத்தம் போட்டு பேசாதீங்க. சீதா அவனை எப்படியும் வழிக்கு கொண்டு வந்துருவா. பகவான் புண்ணியத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா 2 கல்யாணத்தையும் ஒண்ணாவே முடிச்சிடலாம். அண்ணியா? என்னடி இது புதுசா? எங்க அண்ணன் அண்ணியும் உன் கல்யாண விஷயமா தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. நீ எங்க வீட்டுக்கு வர போற பொண்ணு. பாத்தியா, இந்த வீட்டுல யாரு கல்யாணம் பண்ணிட்டு நான் மருமகளா வர்றது? ஒருவேளை நீ ஆம்பளையா பிறந்திருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பேன். ஏன் எங்க சின்ன அண்ணன் இல்லையா? இருந்த என்ன பிரயோஜனம்? உங்க சின்ன அண்ணனுக்கும் கருங்கலுக்கும் என்ன வித்தியாசம்? கருங்கல் நானு சிவகாமி, இந்த பூசணிக்காய் பெத்த புத்திரிய கொஞ்சம் ஜாக்கிரதையா பேச சொல்லு. கையில என்ன வச்சிருக்க தெரியுமில்ல? கேட்டியா? கையிலே அருவாள் இருக்கா. தப்பி தவறி பொம்பளை அவர் பக்கத்துல போயிட்டா சரக் வெட்டு 1 துண்டு 2 ஆக்கிடுவாரு. சந்தேகம் என்ன? அனுமார் பக்தன்கிட்ட பொம்பளைக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். கல்யாணம் வேண்டாம் குடும்பம் வேண்டாம் சொல்ற ஆம்பளை காட்டுல போய் தெரியாம வீட்டுல என்ன வேலைன்னு நான் கேக்குறேன். தங்காட்சி என்ன சொல்றா தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்காதவெல்லாம் காட்டுக்கு போகிறாங்களா? இந்த இல்லையா? போட்டேன். போய் வேலையை பாரு. போறேன். போடா. அழாதடி, உனக்குதான் சொல்லி இருக்கேன். நான் என்ன சொன்னாலும் கேட்பான். ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். ஒருவேளை அந்த தலைவிட்டியா பாறையில இருக்கிற ஆஞ்சநேயரே நேரில் வந்து சொன்னாதான் கேட்பான் போல் இருக்கு. ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? எங்க அத்தை அம்பாத்துற பருவதம் பொண்ணா பெத்து வச்சிருக்கா. ஐயோ, அது ஒரு குட்டி சாத்தான். என்னையே சுத்தி சுத்தி வர்றா. எங்க அண்ணி வேற அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும், அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு பிராணனை வாங்குது. குருநாதா, இவன் அனுமார் பக்தனாச்சே, இவங்கிட்ட கண்ணக்காத காமிக்கலாமான்னு அந்த பொண்ணு கொஞ்சமாவது யோசனை பண்ணுதா? அந்த பொண்ணை நீ சும்மா விடாதே. இன்னைக்கு ராத்திரி அவ கனவுல போ. என் பக்தன் கிட்ட போகாதேன்னு பயமுறுத்து.
ஏதாவது சொன்னா பக்தா, நான் சொல்ல போவதை கவனமாக கேள். குருநாதா, நீதான் பேசுறியா இல்ல எனக்கு மன பிராந்தியா? இல்ல இல்ல, சோதனையான கட்டம் பக்தனுக்கு ஏற்படும் போது நீ எப்படியாவது பேசிடுவேன்னு நான் எல்லாத்தையும் சவால் விட்டுருக்கேன். அதே மாதிரி நீ பேசிட்ட. என்ன குருநாதா, என்ன சொல்ற இப்போ? பக்தா, கவலைப்படாதே, உன் மனவேதனையை இன்னோடு தீர்த்து வைக்கிறேன். அம்பிடுதான் பிரபு, அம்பிடுதான். உன் பக்தனுடைய பெருமை தெரியாம என்கிட்ட விளையாடுதே அந்த பொண்ணு, அதை நீ சும்மா விடக்கூடாது. அம்பிடுத்தேன். பக்தா, அந்த சீதாவும் என்னை வணங்கும் ஒரு பக்தை, அவளை நீ வெறுப்பது தகாது. அதுக்காக அந்த பொண்ணு என்ன பேசினாலும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க சொல்றியா? வேண்டாம், நீ அவளை உடனே கல்யாணம் செய்து கொள். அபச்சாரம், அபச்சாரம். பிரபு, என்ன விளையாடுற? நீ உண்மையாதான் சொல்றியா? பக்தா, அவள் உன்னை மனமாற விரும்புகிறாள். அவள் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதுதான் உன்னுடைய கடமை. அவளும் நீயும் ராமனும் சீதையும் போல் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். குருநாதா, உண்மையிலேயே வா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? என்ன குருநாதா, நான் இவ்வளவு நாள் பிரம்மச்சாரியா இருந்தனே, அந்த விரதம் என்ன ஆவறது? அந்த விதத்தை இன்றோடு முடித்துக் கொள். போ, தாமதம் செய்யாதே, உடனே திருமணத்திற்கு ஏற்பாடு செய். இதுவே என்னுடைய ஆணை. குருநாதா, உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறத தவிர இந்த பக்தனுக்கு வேற வேலை என்ன இருக்கு? எத்தனை பயில்வான் வந்து தடுத்தாலும் சரி, சீதாவுக்கு எனக்கு உடனே கல்யாணம். ஜெய ஹனுமான். வெற்றி அடைஞ்சிட்டேக்கா, இது வாழ்த்துங்க அக்கா. வெற்றி அடைஞ்சிட்டு எப்படிமா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்க்கா, முதல்ல இந்த வாழ்த்துங்களே. 16 பெற்று பெருவாழ்வு வாழம்மா. அண்ணி, அண்ணி, ஜெய் ஹனுமான். ஆசீர்வாதம் பண்ணு. என்ன சரி? ஆசீர்வாதம் பண்ணு. ஒண்ணு பேசாதே. நம்ம அனுமார் நமக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு. இனிமே தாங்காது. அண்ணன் கிட்ட உடனடியா சொல்லு, இந்த பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வைங்க. பாருங்க அக்கா, கொஞ்சம் கூட வெற்றி இல்லாம என்ன சும்மா இருக்கும்போது கூட கிச்சு சந்தா கல்யாணம் ஏற்பாடு பண்ணு. விடுங்க. என்ன சொன்ன? பெத்தவன் நாக்கும் போது என் மேல கையை பிடிக்கிறியா? என் குருநாதன் மேலான புடிச்சபடிய விட மாட்டேன். இது ஏன் புடி இல்ல, என் குருநாதன் புடி. உன் தரமான அவ தரமான இந்த கல்யாணம் நடக்க சம்மதிக்க மாட்டேன். நீ சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்காட்டி போனாலும் சரி, என் குருநாதனை எனக்கு உத்தரவு கொடுத்தாச்சு. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். வேணா தரைக்கிட்டு அவன் பைவான் எல்லாம் சவால் சவால். உன் கையை பாருங்க. ஐயா மீனாட்சி பாத்துட்டு இருக்கியா? என்ன பண்ற பாரு. அம்பா துறப்பருவதோசு, அம்பா துறப்பருவதோசு, அம்பா துறப்பருவதோசு. உன் பேர் சொன்னா விஷக்கடி எல்லாம் பறந்து போயிடும் சொன்னியே, பறந்துடுச்சா? ஐயோ, இவன் என்ன கொண்டுடுவான் போல இருக்கு. அடியே மீனாட்சி, சீக்கிரமா வைத்திய கூப்பிடுறேன். வைத்தியர் எங்க ஊர் வைத்தியர் இங்க வர மாட்டாரு. அவருக்கு காலு நோண்டி நாம தான் இங்க போடுவா. வா. ஐயோ, அத்தா, அத்தா. நம்ம கால் வச்சமும் முள்ளு முள்ளவா முள்ளவா காலுக்கு கணக்கமில்லை மாசம் 10 ரூபா காலுக்கு கணக்கமில்லை மாசம் 10 ரூபா முள்ளு முள்ளு கால கொண்டா கால கொண்டா உனக்கு முள்ளு குத்துனது உன் கால்ல குத்தல, என் இருதயத்துல குத்தி இருக்கு. எங்க அப்பா இருதயம் வலிக்குது, இருதயம் வலிக்குது. சரி சரி, உங்க கால வேண்டாம் வேண்டாம் கொடுங்க. என்ன உங்க கால்ல முள் குத்துனது என் கண்ணுல குத்துற மாதிரி இருக்கு. அதனாலதான் உன் கண்ணு படபடன்னு அடிச்சுக்குதா? உன் கண்ணு வாயில்லாமலே எவ்வளவு பேச்சு பேசுது வரும். என் கண்ணு படபடன்னு அடிச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஓ தெரியுமே.
எதுக்க உட்கார்ந்துருக்கவனை எப்ப முழுங்கலான்னு தான் படபடன்னு அடிச்சுக்குது. இதுக்கே இப்படி கூச்சப்படுறீங்களே? நாளைக்கு கல்யாணத்துல 1000 பேருக்கு முன்னாடி மணிக்கணக்குல உட்காரணுமே, அப்ப என்ன செய்வீங்க? நீதான் 1000 பேருக்கு முன்னால என்ன கிச்சு கிச்சு மூட்ட மாட்டிய, எனக்கு ஒண்ணும் பயம் இல்லை. சீதா, ஒரு ரகசியம் சொல்லணும்னா சும்மா சொல்லுங்க. காதுல சொல்லணும். நீங்க என்ன சமாச்சாரம் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன? காதுக்கு பக்கத்துல தானே கண்ணம் இருக்கு. பொழுதிலே தாமரப்பூ குளத்திலே சாயங்கால பொழுதிலே குளிக்க வந்தேன் தன்னாலே கூட வந்தான் பின்னாலே, குளிக்க வந்தேன் தன்னாலே கூட வந்தான் பின்னாலே. யாரது மாமா அவன் பேர் சொல்லலாமா? யாரது மாமா அவன் பேர் சொல்லலாமா? மல்லிகை பூமுகத்திலே மாம்பழத்து உதட்டிலே, மல்லிகை பூமுகத்திலே மாம்பழத்து உதட்டிலே. பள்ளம் போட வந்தானே பரிசு ஒண்ணு தந்தானே, பள்ளம் போட வந்தானே பரிசு ஒண்ணு தந்தானே. அந்த மச்சானாவே ஆசை வச்சானா, அந்த மச்சானாவே ஆசை வச்சானா. பருவம் காக்கும் முந்தானே பறக்கும் போது வந்தானே, கர்வம் எல்லாம் விட்டு விட்டு நின்றானே. உன் கைகளுக்குள் பிள்ளையாகி கொண்டானே. அந்த மச்சானா ஆசை வச்சானா, அந்த மச்சானா ஆசை வச்சானா. மேடையிட்டு கோலமிட்டு மேளதான விருந்து வச்சு, மேடையிட்டு கோலமிட்டு மேளதான விருந்து வச்சு, மாலையிட்டு தாலி கட்டி கொள்வோமா, அந்த மயக்கத்திலே முழுக்கதையும் சொல்வோமா. பறந்திடலாமா ஒன்றாய் கலந்திடலாமா, பறந்திடலாமா ஒன்றாய் கலந்திடலாமா. தானே தண்ணி தந்தானே, 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 தானே தண்ணி தந்தானே. நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றேன். வேண்டாம் வேண்டாம், அந்த தலை வச்சு என் பாரு பக்கம் நீ போக கூடாது. அவன் தூக்கிட்டு போகும்போது என்னங்க பயம்? காளி, ஜெயா ஏரி பக்கம் போயிடாம ஜாகிரதையா பாத்துக்கோ. வர வர அவளுக்கு முரட்டுத்தனம் ஜாஸ்தியா போச்சு. தாய போல புள்ள, நூலை போல சேலை. ஆமா ஆமா, எனக்கும் தெரியும். அப்பனுக்கு புள்ள தப்பாம. ஜெயா, நீ இங்கே உட்காந்தீங்க, நான் போய் சாமி கும்பிட்டு வர்றேன். நீங்க
வர வேண்டாம் சித்தப்பா, அங்க பெரிய பூதம் இருக்கு, புடிச்சுக்கோ. பூதம்மா, அந்த பூதத்தை பார்த்தா அவனுக்கு பயமா? எங்க புத்தகம் தான் பூதம்னு எழுதிருக்கு, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுடி பாட்டி, அவ்வளவு தைரியமா உனக்கு? அங்க வந்து நான் அடிப்பேன், பேசாம இங்கே இரு. राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की, राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की, जय बोलो हनुमान की, जय बोलो हनुमान की, जय बोली राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की, जय बोलो हनुमान की, राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की, राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की, 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 जय बोलो அம்மா, குழந்தை கண்ணை முடிச்ச உடனே இந்த மருந்தை தேன்ல குழைச்சு கொடுங்க, காலையில வந்து பாக்குறேன். வைத்தியரையா, இனிமேலாவது குழந்தை கண்டம் போட அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு போங்க. அண்ணி, வேர்த்து வேர்த்து விடுத எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதே, ஜரம் விடுறதுக்கு இப்படிதான் வேறு. ஒண்ணு பையில போக்கிட்டப்பா. நான் குழந்தை எங்க தூக்கிட்டு போயிருக்கவே கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அருமாரே, என் ஜெயாவை காப்பாத்து, என் ஜெயாவை காப்பாத்து. அம்மா, பூச்சாண்டி வரா, ஒரே கருப்பா இருக்கா. கூப்பிடு, நான் வர மாட்டேன். உங்க சித்தப்பா கூப்பிடுவா. ஜெயா,